பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. உனக்கு உண்மை தெரிய வரதுக்குள்ள உன் வெறுப்பை சம்பாதிச்சிருவனோன்னு பயமா இருக்கு சாம். ஒரு வேளை வெறுப்பை மட்டும் சம்பாதிச்சிட்டான் அப்புறம் நான் உயிரோட இருந்தும் போனேன்டான். அதுக்கு செத்தே போயிருவேன். அடா, செத்து போக போறீங்களா? உனக்கு இப்ப இங்க என்ன வேலை? விக்கலாம். சரிங்க, செத்து போக போறதா ஏதோ சொன்னீங்களே. ஆமா, சாமுக்கு மட்டும் என் மேல வெறுப்பு வந்துட்டுனா அதுக்கு பிறகு நான் உயிரோட இருந்த வேஸ்ட் தானே. அதுக்கு செத்தே போயிடலாம்ல. சரிங்க, ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. நானும் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன் எப்படி இந்த மக்கள் தொகையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்றது அப்படின்னு. நீ எதுக்கு அப்படி யோசிச்ச? சும்மா நம்ம நாட்டுக்கு மேல ஒரு அக்கறை. சரிங்க, செத்து போக போற ஐடியா எல்லாம் ஓகே தான். ஆனா எப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க? நான் என் சாம் என்ன வெறுத்துட்டா அதுக்கு பிறகு நான் உயிரோட இருந்த வேஸ்ட் தான் போனோன்னு சொல்ல வரேன். அதுக்கு நான் செத்தே போயிடலாம்ல. பாயிண்ட் எல்லாம் ஓகே தான். ஆனா இசை சூசைட் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல. என்ன, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வாழ்ந்து கட்டணும். யாருக்குதான் வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னு அட்வைஸ் பண்ண வந்தியா? ஐய, நான் இது வரைக்கும் சூசைட் பண்றத கண்ணால பார்த்தது கிடையாது. ரொம்ப ஆசைங்க, வாழ்க்கையில ஒரு தடவையாவது யாராவது உயிரை விடும்போது நம்ம நேர்ல நின்னு பார்க்கணும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை. அப்ப நீ ட்ரை பண்ண வேண்டியதானே? சேச்சா, எனக்கு கடவுள் கொடுத்திருக்க இந்த வாழ்க்கையா சந்தோஷமோ துக்கமோ அதை அனுபவிச்சு வாழணும். சரிங்க, சாம்ப்ரோ உங்களை வெறுத்துட்டா செத்து போக போறதா முடிவெடுத்ததெல்லாம் ஓகே. நீ நீ அட்வைஸ் பண்ணியெல்லாம் என் மனசை மாத்த முடியாது. ஐய, இந்த குருவை பத்தி இன்னும் உனக்கு கொஞ்சம் கூட புரியலமா? தற்கொலை பண்றதுக்கு முடிவெடுத்துட்டீங்க. சரி ஓகே, நிறைய கிரைம் ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கேன். இந்த பாய்சன் சாப்பிடுறது, தூக்குல தொங்குறது, இதெல்லாம் கூட வீடியோல பாத்திருக்கேன். ஆனா நான் பார்க்காத ஒரு விஷயம்னா இந்த கிணத்துல குதிப்பாங்க எல்லாம், அதுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கேன், அதுல குதிக்கிறீங்களா? இல்ல இல்ல, அது வேண்டாம். ஏன்னா அது 15 அடி கிணறு தானே, பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த ஊருக்கே பொதுவான ஒரு கிணறு இருக்குல்ல, அங்க குதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க குதிக்கும் போது கூட டென்ஷனே ஆக வேண்டாம், பரலோகம் போறது கன்ஃபார்ம். ஏண்டா, நாளைக்கு நான் கிணத்து பக்கத்துல சும்மா போய் நின்னாலாம் நீயே என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவ போல இருக்கேன். ஏங்க, நான் விளையாட்டுக்கெல்லாம் பேசல, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, நானே கடப்புல இருக்கேன், உன் பாட்டுக்கு போயிரு. அட போங்கங்க, செத்து போவதுக்கு ஈஸியா வழி சொல்ல வந்தா ஹெல்ப் பண்றவங்களையும் எரிச்சிருவீங்க போல. நீங்க எந்திரிச்சு போவியா முத? இங்க பாருங்க, உங்களுக்கு எப்ப வேணாலும் சூசைட் பண்ற ஐடியா வரலாம். ஏன்னா நீங்க இப்போ அந்த ஐடியால தான் சுத்திட்டு இருக்கீங்க. அந்த ரூமா என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கோபத்துல பக்கத்துல இருக்க எண்ணெய் இழுத்துட்டு போய் குதிச்சிடாதுங்க. என்ன நம்பி எல்லாம் ஒரு பொண்ணு இருக்காப்பா. எது பொண்ணு இருக்காளா? அப்ப நீ கமிட்டடா? நான் அன்னைக்கே கேட்டுட்டு இருக்கேன். பாவி இம்ச, இப்ப கூட அது ரூட் கிளியர் ஆகணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கு. சொல்லுடா, நீ கமிட்டடா? இல்ல. அப்புறம் இப்ப சொன்னே என்ன சொன்னேன்? அதான்டா உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னே. அது என் அம்மா பாக்குற பொண்ண மனசுல வச்சுட்டு சொன்னேன். மகியாண்டி உனக்கு பார்த்தது மித்ராவை தானே? அப்போ மித்ரா உனக்கு ஓகேயா? நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோ. சொன்னேனா? நானே மித்ரன் கிட்ட உன்னை பத்தி எடுத்து சொல்லி மித்ராக்கு உனக்கு கல்யாணம் நடக்க மாதிரி நானே ஏற்பாடு பண்றேன். எங்க, நான் வரும்போது சாம்ப்ரோ திட்டினதுக்காக தானே அழுதுட்டு இருந்தீங்க? ஆமால, சாம் மட்டும் என்ன வெறுத்துட்டான். அப்புறம் நான் உயிரோட இருந்த பொணந்தான். அதனால நான் செத்தே போயிருவேன். இப்பதாங்க கரெக்டா பேசுறீங்க, நடுவுல அங்க இங்கன்னு போகாதுங்க. டேய், என்ன விடுறா, பேசாம தூங்குடா எருமை. ஐயோ, நீங்க எதுக்கு கண்டிப்பா அழுறீங்க? இவனை இப்படி பாக்குறதுக்கு அன்பு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து இந்த நிலைமையில பாக்குறதுக்கா இவனை இவ்வளவுக்கு வளர்த்தோம். ஐயோ, நீங்க ஃப்ரீயா விடுங்க ஆண்டி. எத்தனை நாள் நான், ஆகாஷ், இனியன், சாம், நாங்க எல்லாரும் குடிச்சு நீங்க பார்த்தது இல்லையா? அது வேற அன்பு. ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு அளவுல குடிச்சிட்டு உங்க பாட்டுக்கு மேலே படுத்து தூங்கிடுவீங்க. ஆனா இது அப்படி இல்ல அன்பு. வீட்டுக்கு வெளியே இருந்துட்டு குடிக்கிறான். இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என் சாம்க்கு வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பதறிட்டு இருக்கேன். எல்லாம் சரியாகும் ஆண்டி. சரி கண்ணா, வீட்டுல கொண்டே விட்டுட்டேலாம், நீ கிளம்பு. இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா தூங்கலான்னு தான் நினைச்சேன் ஆண்டி. அதான் முதல்ல உங்களுக்கு கால் பண்ணி சாமி என் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு குடிச்சாலும் பைத்தியக்காரனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவன் இருக்கிறது என்னோட ரூம் அப்படின்னு.
இனியா எங்கடா போச்சு? இனியா வீட்டுக்கு வரதுக்குள்ள என்னை என் வீட்டுக்கு அனுப்புன்னு புலம்பிட்டே இருந்தான். அதான் கூட்டு வந்துட்டேன் ஆண்டி. சரிக்கா, நான் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. சரி ஆண்டி, காலையில எந்திரிச்ச உடனே சத்தம் போடாதுங்க அவன்கிட்ட. சரிப்பா. நான் வரேன். ம் ம் ஆமா, சாம் மட்டும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன வெறுத்துட்டான். அதுக்கு பிறகு நான் உயிரோட இருந்தா வேஸ்ட் தான். கரெக்ட் தான். ஆனா இது பைத்தியமா? இது கூட இருக்க நம்ம எல்லாம் பைத்தியமான்னு புரியலையே. ஆனா சாம்ப்ரோ ரொம்ப லக்கி. அவரை உங்களை விட யாராலையும் பத்திரமா பாத்துக்க முடியாது. அந்த ஆளுக்கு மருமகளா அந்த வீட்டுல எப்படி இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வருஷம் சாம்ப்ரோ உங்களால கஷ்டப்பட்டு இருந்தாலும், நீங்க அவரை காயப்படுத்தி இருந்தாலும், உங்களை விட அவரை யாராலையும் சந்தோஷமா பாத்துக்க முடியாது. குரு, ஆ எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா? இனியா கூட என்ன புரிஞ்சுக்கல, சத்தம் போட்டு திட்டிட்டு போயிட்டான். இசை, நம்மளை பத்தி யாருக்குமே தெரியாது. இனியா எப்பவுமே அவங்களோட கஷ்டத்தை கூட பெரிய அளவு வெளியே ஷேர் பண்ண மாட்டாங்க. இவ்ளோ ஏன், அவங்க லவ் கூட பல வருஷம் கழிச்சு தானே அன்புக்கு தெரிய வந்தது. சிஓ சேர்ல இனியாவை உட்கார வைக்கும் போது ஆகாஷுக்கு கொடுக்கலங்கிறதுக்காக உங்க ருக்குவத்தை இனியாவை பார்க்கும் போதெல்லாம் கரைச்சு கொட்டுறது, ஜாட பேசுறது எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க தானே. அப்ப கூட சொன்னீங்களே, இனியா ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனது கிடையாது, என்ன குடும்பம் உடஞ்சிரும் அப்படின்னு. நீங்க ஒரு விதமா பேச போய் அத ப்ரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் ஹர்ட் ஆயிட்டாரு. இசை, உங்களுக்கே தெரியும், இப்ப வேணா அன்பும் இனியாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல அவங்க 3 பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இப்ப கூட உங்க அண்ணன் சாம்ப்ரோவை அவர் ரூமுக்கு தான் கூட்டு போனாரு. ஆனா தன் நண்பனுக்கு கல்யாணம் ஆயிட்டு இப்ப போய் அவன் ரூம்ல ஸ்டே பண்றது தப்புன்னு அந்த குடி போதையில கூட சாம்ப்ரோக்கு தெரிஞ்சிருக்கு. புலம்பிட்டே இருந்ததுனால இப்பதான் வீட்டுக்கு கூட்டு போனாரு. அவங்க 3 பேருக்குள்ள ஒரு பெரிய அளவுல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க பேசினதுனால சாம்ப்ரோ அழுதது இனியாவால தாங்கிக்க முடிஞ்சிருக்காது. அவங்க 2 பேருக்குமே சாமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல. இசை, பிஆர் கம்பெனிக்காக அன்பு ராத்திரியும் பகலும் உழைக்கிறாருன்னா அது அவருக்கு கடமை. ஆனா ஒரு எம்ப்ளாயியா சாம்ப்ரோ உழைக்கிறாருன்னா, ஏன் சாதாரண ஒரு எம்ப்ளாயினா 10 மணி 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்துடலாம்ல. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு உழைக்கிற மாதிரி கம்பெனிக்காக உழைக்கிறாருன்னா அதுக்கு காரணம் சிஓ இனியாவும் எம்டி அன்பும் சாம்ப்ரோக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் தான். புரியுது, ஆனா நான் பேசினதுல ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு அவளால புரிஞ்சுக்க முடியல. ஐயோ இசை, எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்மளை பத்தின சந்தேகம் இருந்தா கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க. சந்தேகம் கூட வராம நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்திருக்கோம். ஒரு தடவை எதுலயாவது மாட்டிருந்தா கூட இனியாக்கு கொஞ்சமா சந்தேகம் வந்திருக்கோம். இனியாவை பொறுத்த வரைக்கும் சாம இந்த வீட்டு பையனை மாதிரி தான். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வருத்தம் இருக்கு, நம்ம இசையால தானே சாம் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு. ஏற்கனவே அந்த வருத்தம் இருக்கும்போது நீங்க அதுல கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரி. எனக்கு புரியுது, நீங்க பேசின விதம் வேறதான். ஆனா ப்ரோ இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் புரிஞ்சிருப்பேன். நீங்க அடிக்கடி ப்ரோ உங்களை வெறுத்துட்டான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா உங்களை யாராலையும் வெறுக்க முடியாது இசை. சாமால என்ன வெறுக்க முடியாதுதான், ஆனா என்னைக்காவது ஒரு சிச்சுவேஷன்ல அப்படி ஒண்ணு நடந்துட்டுனா. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? மேபி நான் ஒரு பொண்ணு கூட கமிட் ஆயிருந்தாலும் நான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து இதைதான் எதிர்பார்த்திருப்பேன். அந்த ஆள் உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணி நான் சொல்றவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்க அண்ணனை கொன்றுவேன் இப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஏன் சாம் ப்ரோ கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணல? நான் சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு அரசாங்களுக்கும் அப்பாக்கு பையனுக்கும் சண்டை வந்துடும்ல. இசை, நம்ம ஒரு விஷயத்த மறைக்கிறானா அது நல்ல காரியத்துக்கா இருந்தா ஓகே. ஐ திங்க் நீங்க அப்பவே சாம் ப்ரோ கிட்ட இத பத்தி ஷேர் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா தப்பா நினைச்சுக்காதுங்க, நான் அப்படி யோசிக்கிறேன். நான் ஒரு பொண்ணு கூட லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னா அந்த பொண்ணு என்கிட்ட இதை ஷேர் பண்ணிருக்கலாமேன்னு நான் கண்டிப்பா எதிர்பார்த்திருப்பேன். என்ன சொல்ல வர? இல்ல ஒன்னும் இல்ல. நான் ஒண்ணு கேட்கவா? என்ன பெருசா கேட்டுற போறீங்க? நீ என் கழுத்துல தாலி கட்டல அதுதானே? கேட்கலாமா? நீ என் கழுத்துல தாலி கட்டல தானே? ஆமா, கட்டல. தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் அந்த சாமி என்கிட்ட நீங்க சாம்ப்ரோவை காதலிச்சிட்டு இருக்கதா சொன்னாரு. அதான் ஒரு காதல் என்னால அழிஞ்சிடக்கூடாதுல. ஈஸியா ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டேன். ஆனா நீ எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா? இத்தனை நாள் எனக்குள்ள நெருடலா இருந்ததே இந்த ஒரு விஷயம் தான். எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் குரு. இந்த ஜென்மத்துல உங்களை அண்ணின்னு கூப்பிட்டுட்டு ஒரே வீட்டுல ப்ரோ நீங்க நான் மித்ரா நம்ம எல்லாம் வாழ்ற ஒரு குடுப்பனை எனக்கு இல்ல. அருவி அம்மா கூடயும் ப்ரோ கூடயும் இருக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்து வைக்கல. ஆனா உங்க மூலமா ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு பந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. இத வச்சே சாம்ப்ரோ கூடயும் அருவி அம்மா கூடயும் உங்க மூலமா ஒரு கனெக்ஷன் இருக்கும். சரி குரு, உனக்கு காலையில காலேஜ் போக வேண்டியது இருக்கால, நீ போய் தூங்கு. அது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. குட் நைட்.
விஷ்ணு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தானே அப்பா சென்னைக்கு கிளம்புனாங்க. அதுக்கு முன்னாடி எப்ப வருவாங்கனா? எது இப்படி போயிட்டு அப்படி வர மாட்டாங்களாவா? நல்ல பெரியவங்க கூட போய் உட்கார்ந்து கதை விடு. சரி வா. எங்க போறோம்? அங்க போலாமா? அங்க இல்ல ஸ்னோ, பிரியா பாட்டியை பார்த்துட்டு வரலாம். ஆமா ஸ்னோ, காலையில மித்ரன் திடீர்னு சென்னைக்கு கிளம்பிட்டாரு. அங்க யார்கிட்டயும் சொல்லல. இன்னும் அம்மா கிட்ட கூட நான் போன் பண்ணி சொல்லல. எது நடந்தாலும் உடனே பிரியா பாட்டி கிட்ட சொல்லிடுவோம்ல. இப்ப பாட்டி நம்மள மறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட கூடாதுல. அதனால பாட்டிட்ட போய் சொல்லிட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவோம். சரி அம்மா. என்னது இது இவ்வளவு தலைவலியா இருக்கு? தலை வேற இவ்வளவு வலிக்குது. ஆபீஸ்க்கு வேற போகணுமே. வாங்கம்மா, விளக்கமா காஃபி எடுத்துட்டு வருவீங்க? காஃபியா? ஆமாம்மா, நான் எந்திரிக்க முன்னமே எனக்கு காஃபி எடுத்துட்டு வருவீங்களா? அப்பெல்லாம் அது பெருசா தேவைப்பட்டதில்ல. ஆனா இப்போ காஃபி குடிக்கணும் போல இருக்கு. பயங்கரமா தலை வலிக்குது. ஓ, காஃபி போதுமா சாம்? என்னம்மா காலையில காஃபி போதுமான்னு கேக்குறீங்க? இல்லடா, உனக்கு காஃபி போதுமா? அப்படி இல்லனா நைட்டு குடிச்ச மாதிரி யாரையாவது விட்டு பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லணுமா? அப்படி இல்ல நான் தான் போய் வாங்கினால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் வாங்கி கொண்டு வந்து குடுக்கறேன் உனக்கு. மா, என்னம்மா பேசுறீங்க? டேய், அது மட்டும் தான் என்ன பாக்கி. எது? அதான்டா, கடையில போய் கியூல நின்னு நான் உனக்கு பாட்டில் வாங்கி குடுக்கறது மட்டும் தான் இனிமே பாக்கி. அதே செஞ்சுடுறனே. ஆகா, நைட்டு குடிச்சோம்ல, சிறப்பா ஏதோ சம்பவம் பண்ணிருக்கோம். மா, நைட்டு நான் கொஞ்சம் தண்ணி அடிச்சேன். கொஞ்சம்? உங்களுக்கு தான் என் லிமிட் தெரியுமே. ஆமாமா, உன் லிமிட் நேத்துக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மா, நான் கார் மேல உட்காந்து தான் குடிச்சிட்டு இருந்தேன் வெளிய. அப்புறம் நானா உள்ள வந்து படுத்துட்டேனா, இல்லனா நீங்களும் இல்ல அந்த ஆளும் ஏதாவது உள்ள கொண்டு வந்து போட்டீங்களா? அது சரி, நாங்க 2 பேரும் எல்லாம் ஒன்னும் உள்ள கொண்டு வந்து போடல. ஓ, அப்ப நான் தெளிவா தான் இருந்திருக்கேன். நானே தான் எந்திரிச்சு உள்ள வந்தனா? உன் ஃப்ரெண்ட் அன்பு இருக்கான்ல, அவன் தான் உள்ள கொண்டு வந்து போட்டு போனான். அவனுக்கு கால் பண்ணேன். பாவம், அவனுக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னதான் கல்யாணம் இருக்கு. நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. இப்பதான் கல்யாணம் ஆன பையன், அவனெல்லாம் கூப்பிடாத அப்படின்னு. அப்ப ராத்திரி நடந்தது ஒண்ணும் உனக்கு ஞாபகம் இல்ல? ஐயோ, சத்தியமா ஞாபகம் இல்லம்மா. நீங்களாவது தடுத்திருக்கலாம்ல அவனுக்கு போன் பண்ணாத அப்படின்னு. நீ போனாடா பண்ண இல்ல நீ போனா பண்ணன்னு கேக்குறேன். நேரா காரை எடுத்துட்டு அவளை சும்மா விட மாட்டேன்னு அன்பு வீட்டுக்கு போயிட்டேன். அன்பு வீட்டுக்கா? அது மட்டும் இல்லடா, அவளை சும்மா விட மாட்டேன்னு இசைக்கிட்ட என்னமோ கேள்வி கேக்குறதுக்கு தான் போனேன். ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? எது என்னம்மா சொல்றீங்கன்னு இப்ப கேக்குறேன். அதான் அப்பனும் பிள்ளையமா சேர்ந்து வீடு ஃபுல்லா கேமரா செட் பண்ணி வச்சிருக்கீங்கல. ராத்திரி வீட்டுக்கு முன்ன என்ன நடந்ததுன்னு நீயே போட்டு பாரு. இசைக்கிட்ட சண்டை போடுறதுக்கு போனா? ஐயோ, என்னென்ன பேசுனேன்னு தெரியலையே. அம்மா, இசை வீட்டுலதான் குரு இருக்கானே. நான் போய் ஏதாவது சத்தம் போட்டனா? நீ போன வேகத்துக்கு உன் வாயெல்லாம் சும்மா இருந்திருக்காது. உன் 6 இயர் ஸ்நேகிதன் தான் உன்னை விட்டு கொடுத்துருவானா? அங்க வந்து ஏதாவது சத்தம் போட்டானா அன்பு கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டின்னு சமாளிச்சுட்டான். ஆனா நீ அங்க என்னமோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வந்திருக்க. ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? அவளுக்கு தான் வர கல்யாணம் ஆயிட்டுல. அவ புருஷன் தான் அவ புகழ்ந்தாகணும். என்னால அதை ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அவ வீட்டுல போய் அவள்கிட்ட சத்தம் போடுறது நியாயமா? ஏண்டா, இத நீ என்கிட்ட கேட்கணுமா இல்ல நான் உன்கிட்ட கேட்கணுமா? யாரு கேட்டா என்னம்மா? நீங்க என்ன புடிச்சு நிப்பாட்டி இருக்கனால. ஆனாலும் உனக்கு இவ்ளோ இருக்க கூடாதுடா. நைட்டு ஃபுல்லா என்ன தவிக்க விட்டுட்டு இப்ப வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கல. அம்மா, அந்த வீட்டுக்கு என்ன குடிச்சிட்டு அனுப்பாம இருந்திருக்கலாம்ல. ஆமாண்டா, வீட்டுக்குள்ள உன் பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தேன். நான் தான் ஒயின் ஷாப் போய் பாட்டில் வாங்கிட்டு வந்து அதை ஓபன் பண்ணி உன் வாயில ஊத்தி போப்பா போய் இசை வீட்டுல போய் சண்டை போட்டுவான்னு போருக்கு அனுப்பி விட்டது போல உன்னை அனுப்பி விட்டேன். அம்மா, அவ வாழ்க்கை என்ன உங்களுக்கு காமெடியாவா இருக்கு? ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு காமெடியாவா இருக்கு? உன் முன்ன நின்னு அழுறேன் உள்ள வாடான்னு உங்க அப்பாவை கூட்டு வரதுக்குள்ள உன் போக்குல காரை எடுத்துட்டு போயிட்டேன். என்ன, எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வாடா. அம்மா, நான் போய் ஏதாவது இசைக்கிட்ட கத்தி இருப்பனோ? ஏண்டா, உன் அப்பன் புத்தி தான் உனக்கு வந்திருக்கா இல்ல ஏன் புத்தி உனக்கு வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு நாளும் ஏன் புத்தி தான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நேத்துக்கு நீ நடந்துகிட்டத பார்த்து உன் அப்பன் புத்தியும் உனக்கு வந்துட்டுன்னு நினைச்சிட்டேன். காலையில என்னடானா அப்பாவி போல பேசுறேன். நான் அப்பாவின் தானமா சொல்லுவீங்க? எந்திரிச்சு போய் குளி. மா, நான் ஏதாவது குரு முன்ன வச்சு இசைய திட்டி இருப்பனா? டேய், அவகிட்டே போய் கேளு. குடிச்சா மட்டும்தான் மீசை முறுக்கணும்னு தோணால உனக்கு? நேத்துக்கு பெரிய வீரன் கணக்கா மீசையை முறுக்கிட்டு போனான். இன்னைக்கு என்னடானா ஏதாவது பேசிட்டானோன்னு புலம்புறான். போய் குளிடா. இதோ போறேம்மா. நான் இங்க பெரியவர் வீடு வரைக்கும் வந்தேன். இல்ல, ஒரு சின்ன விஷயமா பெரியவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசிட்டு கூப்பிடுறேன்.
போட்டிருந்த ஷூவை கழட்டி போட்டுட்டு வந்தாலாம் தேவைதான். அட நம்ம மதுமிதா, என்னமா புது பொண்ணு? என்னடா புது பொண்ணுன்னு சொல்றானேன்னு பாக்குறியா? நீ பழைய பொண்ணாவே இருந்தாலும் மித்ரனுக்கு நீ புதுசு தானே. புது வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? ஐயோ, இந்த ஆள் என்ன மது கிட்ட ஏதோ பிரச்சனை பண்றாரு போல. சும்மாவே மது ஒழுங்கா வாயை திறக்க மாட்டாங்க. இது வரைக்கும் மது கோவமா பேசி கூட நான் பார்த்ததில்ல. இந்த ஆள் கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுறாருன்னா காயப்படுத்துறதுக்காக தான் பேசுவாரு. மதுவை ஹர்ட் பண்றதுக்கு தான் நம்ம போய் என்னன்னு கேக்குறது தான் நல்லது. என்னம்மா உன் புது வீட்டுக்காரர் வீட்டுல இல்ல போல? இனிய அளவுக்கு இல்லைனாலும் இவனாவது கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறாரா? இல்லம்மா, நான் ஏன் கேக்குறேன்னா பழைய வாழ்க்கை தான் ஒழுங்கா அமையல. என்ன மது இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எப்படியும் அத்தையை பாக்குறதுக்காக தானே வந்திருப்பீங்க. உள்ள போங்க. ஏமா இசை, நான் தான் உன் இனியனை தான் பொண்டாட்டி மது கிட்ட பேசிட்டு நிக்கிறேன்ல. பார்த்து பேசுங்க அங்கிள், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். என்னம்மா மறந்துட்டியா? உன் அத்தை தானே பிரியா. உன் அத்தை பிரியா பையன் இனியனை தான் மது கல்யாணம் பண்ணா. அப்போ இனியனை தன்னோட பொண்டாட்டி தானே. இருந்தா இப்ப மித்ரனை கல்யாணம் பண்ணாலும் இனியனோட பொண்டாட்டி தானே. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்க அங்கிள். இருங்க இசை, நீங்க பேசுங்க. பெரியவங்க நீங்க. மது, உங்களுக்கு பேசுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. பாயிண்டா பேசலாம். இருந்தா அப்ப இனியன் பொண்டாட்டியே இருந்தாலும் இப்ப மித்ரன் பொண்டாட்டியாச்சே. மது, நீங்க உள்ள போங்க. சிலர் நம்ம காயப்படுத்துறதுக்காகவே பேசுவாங்க. என்ன தங்கம், பெரிய தாத்தாவை பார்க்க போறியா? நீ பிரியாவோட பேத்தி பத்தியா? மதுக்கு இந்த வாழ்க்கையாவது ஒழுங்கா அமையணும். ஏஸ்னோ, உன் அப்பா பேர் என்ன? மியாவப்பானா? மியாவுக்கு பேரெல்லாம் இல்லையா? மித்ரனா? அப்போ இனியன் யாரு? அங்கிள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. என்ன இசை, குழந்தைகிட்ட பேசுறதெல்லாம் தேவையில்லாத வேலையா? ஏஸ்னோ, நிலாட்சி அக்காக்கு ஒரு அப்பா தானே இருக்காங்க. அதே மாதிரி உனக்கு ஒரு அப்பா தானே இருக்கணும். அது என்னடா மியாவப்பா இனியனப்பா? யார்தான் உனக்கு அப்பா? நீ எதுக்கு இப்ப கொந்தளிக்கிற? சம்பந்தப்பட்டவ மது, அவளே சும்மா நிக்கிறான். சொல்லு ஸ்னோ, உன் அப்பா யாரு? பாவம், குழந்தையே கன்ஃபியூஸ் ஆயிட்டா போல. என்ன மது, அந்த வாழ்க்கை மாதிரி இல்லாம இதாவது சந்தோஷமா இருக்கா? ஏன்னா இனியன் கொடுத்த வாழ்க்கை மாதிரி மித்திரன பாதியில போயிடக்கூடாதுலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. என் பொண்ணு என்னையும் பாத்துக்க என் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். மூணாவதா எங்களுக்குள்ள ஒருத்தர் உள்ள நுழையவும் முடியாது. என் புருஷன் அதுக்கு நுழைய விடவும் விட மாட்டாரு. இனியன் மேல பயங்கரமா நம்பிக்கை வச்சிருப்ப போல. சரி, மித்ரன் மேல? ஆமா அங்கிள், உண்மைதான். மித்ரன் பொண்டாட்டியாச்சே, என் புருஷன் மேல நம்பிக்கை வச்சுதானே ஆக்கணும். என்ன அங்கிள், மொட்டை லெட்டர் எல்லாம் நம்பி என் புருஷன் என்ன சந்தேகப்படவும் மாட்டாரு. மொட்டை லெட்டரா? என்ன அங்கிள், மொட்டை லெட்டர்னு சொன்னதுமே உங்களுக்கு வாயெல்லாம் குளறுது. லெட்டரை நம்பி என் புருஷன் என்ன சந்தேகப்பட மாட்டாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. ஏன்னா அந்த லெட்டர் வச்சதே என் புருஷன் தானே. ஏன் என்ன லெட்டர் அப்படி இப்படின்னாலாம் எனக்கு புரியாத மாதிரி பேசுறான். என்ன அங்கிள், திக்கு வாயாயிடுச்சு உங்களுக்கு? எனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் என் ஸ்னோக்கும் கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் என் புருஷன் மித்ரன். யார் நினைச்சாலும் எங்க கிட்ட இருந்து அவரை பிரிக்கவும் முடியாது. மேபி அங்கிள், இனியனுக்கு கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிருந்தாலும் எதிராளியை வேட்டையாடிட்டு தான் அவர் உயிர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கான். பாவம், பழகின பாவத்துக்கு சாஃப்ட் கார்னர்ல நம்பி ஒரு வார்னிங் கொடுக்கலாம்னு நினைச்சாரு. இந்த உலகம் தான் முதுகுல குத்துற உலகமாச்சே. அதான் அங்கிள், இனியனுக்கு மட்டும் ஒரு நாள் டைம் கிடைச்சிருந்தாலும் எதிராளியை வெட்டி வீழ்த்திட்டு தான் அடுத்த வேலையை பாத்துருப்பாரு. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிய மாதிரி கதை சொல்லாம். கதையா? நான் என்ன சொல்ல வரேன்னா அங்கிள், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. என் புருஷன் மித்ரன் பாக்குற வேலை டாக்டரா இருக்கலாம். ஆனா எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒண்ணுன்னா சாஃப்ட் கார்னர்ல எல்லாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாரு. அடுத்த என்ன வேலை பார்க்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆக இனியனோட பொண்டாட்டிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஒரு பாவமும் அறியாத என் வாழ்க்கையை அழிக்க நினைச்சீங்களா? இனியன் கூட போயிட்டு இருக்குது. நிறைய மாச கர்ப்பிணி பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட ஆக்சிடென்ட் பண்ண ஆள் அனுப்புனீங்களா? அதுக்கு இப்ப வேணா நீங்க சந்தோஷமா இந்த உலகத்துல நடந்து தெரியலாம். ஆனா காலம் ஒரு நாள் பதில் சொல்ல வைக்கும். இப்பதான் உன் புருஷனை என்கிட்ட பேசினான். பாவம், இப்ப அவன் பொண்டாட்டி நீ பேசுற. ஆனா நீ பேசுறது கூட கேட்க முடியாம இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். மதுவா இது? இப்ப நீ பேசுற, இனிமே உன் புருஷன் மித்ரன் பேசுறதா நீ கேட்க முடியாம போயிட போகுது. அத நினைச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. எங்களுக்கு துணையா கடவுள் மாதிரி இனியனும் இருக்காரு, என் புருஷன் மித்ரனும் இருக்காரு. அழிக்கணும்னு நினைக்கிறவங்களே இந்த உலகத்துல சந்தோஷமா நடந்து தெரியும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். நாங்க நல்லா இருக்க மாட்டோமா? என்ன இசை, எல்லாம் உண்மையே மதுக்கிட்டே புட்டு வச்சுட்டு போல. அங்கிள், உங்களை காலி பண்ணனேனா என் சாம் கிட்ட உங்களை புட்டு வச்சா போதும். ஓ சாமா, என்ன அந்த நம்பிக்கை இருக்கு போல உனக்கு?
சரி உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சரி மது, டைம் கிடைக்கும் போது எப்பவாவது உன் புருஷனை கூட்டு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கலாம். ஏன்னா பார்க்க ஒண்ணு பாக்கி இருக்கு. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கும் மித்ரனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு விருந்துன்னு ஒண்ணு நாங்க வைக்கல எல்லாம். ஒரு பொண்ணு ஒரு உறவு வேணானா உயிரையும் கொடுப்பா. அவ புருஷன் உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டான். சூப்பர் இல்ல அங்கிள்? ஏய் வாயை துறக்காதவா, நீ தானே அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்க. அட அங்கிள், பிஆர் வீட்டு பொண்ணுங்களுக்கே பயம் விட்டு போயிட்டு, ஆனா நீங்க கரெக்டா தான் ஆளெல்லாம் சூஸ் பண்றீங்க. உங்க பரப்பெல்லாம் இனியா கிட்ட வேகவே வேகாது. அவ அன்பு அண்ணா கிட்ட நீங்க தும்முனாலே அரசு அங்கிள் வந்து தும்மிட்டு போனாருன்னு ஷேர் பண்ணிடுவா. அதனால சூப்பரா என்ன சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நான் தானே அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு யோசிப்பேன். இந்த பாச்சாயெல்லாம் இனியா கிட்ட செல்லுபடி ஆகவே ஆகாது. அவ லெஃப்ட்ல தட்டி ரைட்ல போட்டு போயிட்டே இருப்பா. உங்க ஆட்டத்துக்கு பகடக்காயா இனியாவை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க மாட்டி ஜெயிலுக்கே போயிருப்பீங்க. நீங்க சூஸ் பண்ணது என் வாழ்க்கையும் மது வாழ்க்கையும் தானே. எங்களுக்கே பயம் விட்டு போச்சு. அங்கிள், எங்க வீட்டு ஆம்பளைங்களுக்கு மட்டும் அத்தான கொன்னது நீங்க தானே தெரிய வரணும். ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க. நீங்க காலி. ஏன்னா ஒரு காலத்துல தாத்தாவோட நம்பிக்கையே இனியனத்தான் தான். எனக்கு அப்புறமா இந்த வீட்டுல எல்லாமா இருக்கிறது இனியன் தான் அப்படின்னு. அதான் இப்ப அன்பண்ணா இருக்கால, அதே மாதிரிதான் முன்ன இனியனத்தானும். அவர் உயிர் ஆக்சிடென்ட்ல போகல, பழைய காதல எண்ணி எண்ணி நொந்து நொந்துதான் எங்க அத்தானை கொலை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பி என்ன வேண்டியதான். ரெடியா இருங்க. ஏய் உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னமே குளிர் விட்டு போயிட்டு ஆனா இந்த மதுவெல்லாம் என்ன எதிர்த்து பேசுற மாதிரி வந்துட்டேன். என்ன பண்றது அங்கிள், என் பேருக்கு பின்னாடி மதுமிதா இனியும் கிடையாது. எப்பவும் பயந்து பயந்து வாழ்றதுக்கு என் பேருக்கு பின்னாடி இருக்குது மதுமிதா மித்ரன். எனக்கு துணையா என் புருஷன் இருக்கும்போது அநியாயத்தை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? கவுண்ட் யுவர் டேஸ் அங்கிள். ஏன்னா உள்ள போறதுக்கு ரொம்ப நாள் இல்ல. இன்னாள் கிட்ட மது எதுக்கு படப்படம் பேசிட்டு நிக்குது? எங்க என்ன பண்ற இசை? சும்மா போயிட்டு இருந்தீங்களா, அரசு அங்கிள் தான் ஏதோ கேக்குறதுக்காக கூப்பிட்டாரு. வீட்டு பொண்ணுங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேசணும்? என்ன இசையெல்லாம் நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. அவகிட்ட நான் பேசுறதுக்கும் நீ தடை விதிச்சிருவ போல. மது யாரு? மித்ரனோட ஒய்ஃப். ஒரு காலத்துல விஆர் வீட்டுக்கு மருமகளா வந்த பொண்ணு தானே, இனியனோட பொண்டாட்டி. ஓ, அதை ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தீங்களா? இசை, மதுவும் குழந்தை கூட்டு உள்ள போங்க. சரி நான் வரட்டேன் அங்கிள். அடா வான்பு, ஆபீஸ் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கியா என்ன? மது உங்ககிட்ட என்னமோ கோவமா பேசிட்டு இருந்தாலே, என்ன பேசினா? மது என்ன பேச போறான்? நல்லா இருக்கீங்களா அங்கிள்னு கேட்டுட்டு போறான். இது வரைக்கும் உங்ககிட்ட மது நல்லா இருக்கீங்களா அங்கிள்னு கேட்டது கிடையாது. அது அன்பு, இது வரைக்கும் அவ விஆர் வீட்டுல இருந்தா, இப்ப கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாளா, என்ன ஒழுங்கா பாக்குறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு பிறகு இப்பதான் பாத்துப்பா போலாம். அதான் நல்லா இருக்கீங்களா அங்கிள்னு கேட்டுட்டு போறான். மது ஒருத்தங்கள நல்லா விசாரிக்கிற முறையே வேற மாதிரி இருக்கும். ஆனா ஏதோ பகையில பேசின மாதிரி எல்லாம் இருந்தது. ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நான், உங்க பையன் மது, இனியா எல்லாரும் ஒரே கிளாஸ் தான். மது வேணா டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், ஆனா ஸ்கூல் நாங்க ஒன்னா தானே முடிச்சோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவ இப்படி பேசினதை நான் பார்த்ததே இல்ல. அதான் கேக்குறேன். அடா நீ என்னப்பா, ஒரு புள்ள வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதான் தப்புங்கிற மாதிரியே பேசுறேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்ச கதையா? என் வீட்டு பொண்ணுங்க மேல உங்க கண் பார்வை பட்டு அப்புறம் இந்த அன்புவா வேற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். நான் தூக்கி வளர்த்த பிள்ளை இசை. மது நான் தூக்கி வளர்த்த பையன் இனியனோட ஒய்ஃப். மித்ரனோட ஒய்ஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்குதுங்கிற பேர்ல மது கிட்ட போய் இனியனோட பொண்டாட்டி. இப்பதானே உங்களுக்கு காயப்படுத்த தெரியும். என்ன அன்பு, நான் உனக்கு பிசினஸ்ல எதிரிதான். அதுக்காக ஏதோ ரவுடி பைய கிட்ட பேசுற மாதிரி பேசுறேன். நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க கிட்ட நான் பேசக்கூடாதா? என் பொண்டாட்டி இனியா கூட தான் நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணு. எங்க கல்யாணத்தன்னைக்கு சும்மா விட்டீங்களா? என்னது இது? அப்பாவி மதுக்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த இசை பயம் விட்டு போய் இவனுங்க கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லியிருப்பாளா? அப்படி சொல்லியிருந்தா இனியன்னு கொன்னதுக்கு என்னால இந்த குடும்பமே நம்மள வீசி எறிஞ்சிருக்குமே. இவன் வேற புது விதத்துல முறைச்சிட்டு நிக்கான். எனக்கு தேவைதான்ப்பா. உங்களை எல்லாம் தூக்கி வளர்த்ததுக்கு இந்த குடும்பமே என் நெஞ்சில எட்டி மிதிக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க போல. இந்த அங்கிள்ங்கிற மரியாதை இருக்கலாம், அது கூட என் சாம்காக தான். என் சாம் மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னா எப்படி என் பேச்சு இருந்திருக்கேன் தெரியுமா? இது வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என் குடும்பத்துல இருக்கவங்க நிழல கூட இனிமே ஒன்னால தொட முடியாதுடா. என்ன அன்பு மரியாதை இல்லாம பேசுறேன்? இத மட்டும் தாத்தா கிட்ட சொன்னேன்னா எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ அங்கிள், நீங்க சாமோட அப்பா. சாமோட அப்பாவா இல்லாம இருந்திருந்தா என் பேச்சு எப்படி இருக்குன்னு சும்மா ஒரு டெமோ காமிச்சேன். மத்தபடி அங்கிள், எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை எல்லாம் இருக்கு. ஓ, சாமோட அப்பாவா இல்லாம இருந்திருந்தா நீ பெரியவங்களை இப்படிதான் பேசிருப்பியா? என் குடும்பத்தை அழிக்க வந்த விஷப்பாம்பு நீ. என் கிட்ட இருந்து நீ மரியாதை எதிர்பார்க்கறியா? அன்பு, கம்பெனி விஷயத்துல வேணா நான் உனக்கு எதிராக ஏதாவது பண்ணிருக்கலாம். குடும்பத்தையே இழுக்கிறேன்.
இந்த குடும்பத்துக்காக நான் என்னென்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு கணக்கு தெரியுமா? அப்ப தெரியல, இப்பதான் ஒண்ணு ஒண்ணா தெரிய வருது. அப்புறம் அங்கிள், சீக்கிரமா மனசு மாறிடுங்க. ஏன்னா பழைய காதல நினைச்சிட்டு பழி வாங்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஏதாவது பண்ண போய் அரவிந்த் கிட்ட மட்டும் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஆம்பளையா கூட மதிக்க மாட்டாங்க. டேய் பர கோவம் வருதா? இதுக்கே இவ்ளோ கோவம் வந்ததுன்னா எங்க கல்யாணம் அன்னைக்கு என் பொண்டாட்டியே அசிங்கப்படுத்த பாத்தீங்களா? அன்னைக்கு என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்த பாத்தியே, உண்மையெல்லாம் தெரிஞ்ச அன்னைக்கு உன் தலையை சீவி இருப்பேன். நீ தப்பிச்சிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? என் சாமால மட்டும்தான். டேய், அவன் இல்லைனாலும் உன்னால என்ன ஒன்ன கிழிக்க முடியாது. அந்த நம்பிக்கை வேற உங்களுக்குள்ள இருக்கா? யோ, பெரிய மனுஷன் மாதிரி வளர்ந்துருக்கலாம். என் வீட்டுக்குள்ள தேவையில்லாம ஒரு வயசு பையனை கூட அலோவ் பண்ண மாட்டேன். எதுக்குன்னா வீட்டுக்குள்ள வயசு பொண்ணுங்க இருக்காங்க, காலம் வர கெட்டு போய் கிடக்கலாம். நீ வர கொஞ்சம் வருஷமா என் குடும்பத்தை பழி வாங்கினேன்னு விஷப்பாம்பு கணக்கா என் வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு கிடக்க. உன்னை போட்டு தள்ளுறதுக்கெல்லாம் எனக்கு 2 செகண்ட் ஆகாது. நடுவுல என் சாம அருவியாண்டியும் இருக்காங்க எல்லாம். என்னடா சாம வச்சு பெரிய பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க? சாம் இல்லைனாலும் உன்னால என்ன ஒன்ன கிழிக்க முடியாது. உன் அத்தைக்காரி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு உன் மாமனை கல்யாணம் பண்ணிப்பா. நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? சும்மா இருக்க வேண்டியதுதான். இனிமே சும்மா இருந்துதானே ஆகணும். டே, உன் குடும்பத்தை வெட்டி சாய்க்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன்டா. காத்துட்டே இருக்க வேண்டியதுதான். டே பொறுக்கி, உன்னால என் கம்பெனில இருந்தே ஒரு செங்கலை புடுங்க முடியல, என் குடும்பத்து மேல கை வச்சிருவியா? உன் குடும்பத்தை மொத்தமா அழிக்கலனா என் பேரே அரசு கிடையாதுதான். என் கொன்னை போட்டு தள்ள போறது உன் மாமனை தான். அட, என் மாமா மேல கை வச்சுட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா? டேய், என்ன தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவரு. நீ கை வைக்கணும்னு நினைச்ச சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, எதுக்குமே கை இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். ஃபாரின் போகணும்னு ஒரு பையன் ஆசைப்படுறானா எந்த வம்பு சண்டைக்கும் போக மாட்டான். காரணம், போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ்னு ஒன்னு ஆயிட்டுனா ஃபாரின் கனவையே மறந்துட வேண்டியதான். அதே மாதிரி இந்த அன்பு சைலண்டா இருக்கானா அதுக்கு காரணம் இந்த வீடு. விஆர் வீட்டுக்கு இந்த கெட்ட பேரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சண்டைன்னு வந்துட்டான், என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் கினியாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும் போதே கைய வெட்டி இருப்பேன். அப்ப கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணலாம்னு நினைச்சிட்டேன். என்ன சாம நடுவுல இருக்கான்ல, எப்போ என் குடும்பத்துக்கே நீ எதிரின்னு தெரிஞ்சுதோ இனியெல்லாம் யோசனையே கிடையாது. என் மாமா மேல கை வச்சுட்டு நீ போயிருவேன். வச்சுதான் பாரு, மொப்பண்ண இடம் தெரியாம அழிச்சிருவேன். நல்லா அழிப்ப. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஐயா அங்கிள், நான் பேசினதுக்கே ஓடுறீங்க. எங்க ஓடுறீங்க? நான் பேசினதெல்லாம் உண்மை நம்பிட்டீங்களா? டேய், நீ அன்னியன் மாதிரி பேசி என்ன பயமுறுத்தலான்னு நினைக்காத. ஐயோ, நீங்க பயந்துருவீங்களா என்ன? நான் சும்மா ரிகர்சல் பார்த்தேன் அங்கிள். ஒருவேளை நீங்க சாமோட அப்பாவா இல்லாம இருந்திருந்தா எப்படி பேசியிருப்பேன் அப்படின்னு ரிகர்சல் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதுங்க. எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அட, சும்மா உள்ள போங்க அங்கிள். மாமா, அப்பா, தாத்தா எல்லாரும் இருக்காங்க. எப்படியும் வழக்கம் போல நாடகத்தை போடுறதுக்கு தானே வந்திருப்பீங்க. என் மாமனா அப்பாவும் தாத்தாவும் உங்க பேச்ச நம்பணும் அப்படின்னு அத உள்ள போய் நடத்துங்க. உங்க பையன் ஆன் த வேல வெயிட்டிங். நான் வரேன். ஆபீஸ் போனோம்ல அங்கிள், வட்டா. இந்த வீட்டுல உள்ள பொம்பளைகளுக்கு என் மேல இந்த பயம் போயிட்டு இந்த மொத்தம் எல்லாம் என்ன பார்த்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. அதுவே எதிர்த்து பேசிட்டு போகுது. பேசுங்கடி, எல்லாருக்கும் வச்சிருக்கேன் வெயிட்டு. இவன் என்னடானா மரியாதையே இல்லாம பேசிட்டு போறான். ஆக இத்தனை நாளா அவனுக்கு நம்ம மேல கோவமே இருந்தாலும் பொறுத்துட்டு போனது சாம்காக தான். நம்ம நினைச்ச மாதிரியே இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா சும்மா எல்லாம் விட்டு வைக்க மாட்டான். அவன் உஷாராக்குறதுக்கும்னா மொத்தமா இந்த குடும்பத்தை அழிச்சே ஆக்கணும். நாமளும் 30 வருஷமா இதைதான் நினைச்சிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு இருக்குமே தவிர ஒண்ணும் பண்ண முடியலையே. இனியன் கூட தனியா மாட்டிருந்தான் கண்டிப்பா பொழைச்சிருந்திருப்பான். மதுவை காப்பாத்தணும்னு நினைச்சதுனால தான் அவன் உயிரை விட்டான். சே, வர வர இந்த குடும்பத்துக்கு எதிராக என்ன பிளான் போட்டாலும் நமக்கே திரும்புது.